இந்த சூழ்நிலையில் தான் நான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருந்தேன். அவர்களும் வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நான் நேரடியாக மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்து நிலைமையை விரிவாக விளக்கி கூறினேன். அவரும் பொறுமையாக புன்முறுவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிலைமையை நான் நன்காகவே அறிவேன் என்று அவர்களும் என்னிடம் சொன்னார்கள். சொல்லிவிட்டதோடு இந்த பட்டியலை, விலங்கின பட்டியலிருந்து காளையை எடுப்பதற்குரிய அரசாணையை தருகின்ற 4 துறைகள், மத்திய அரசினுடைய துறைகள், அந்த துறைகளுடைய அதிகாரிகள் உடனடியாக வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அவர்களும் உடனடியாக வந்து பாரத பிரதமர் வந்து நின்றார்கள். உடனடியாக அரசாணை தரப்பட வேண்டும் என்று பாரத பிரதமர்கள் உத்தரவு போட்டார்கள். உத்தரவு போட்டவர்கள் மட்டுமல்லாமல் அந்த பணியை அவர்கள் விரைவாக தொடங்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய அதிகாரிகளை நான் உடன் அழைத்து சென்றிருந்தேன். இவர்கள் அடுத்த நாள் காலையில் போகும்போது, மத்திய அரசினுடைய தலைமைச் செயலகத்திற்கு போகும்போது, அவர்கள் வாசலில் நின்று நம்முடைய அதிகாரிகளை வரவேற்று கொண்டு போய் அழைத்து உட்கார வைத்து அனைத்து பணிகளையும் 4 துறைகளுடைய அதிகாரிகள் சுறுசுறுப்பாக பணியாற்றி 24 மணி நேரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர், ஒரே பிரதமர் நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்தான் என்பது வரலாறு. என்னை ஜல்லிக்கட்டு நாயகன் என்றும் ஜல்லிக்கட்டு வீரர் என்றும் புகழுகிறார்கள். அந்த புகழுக்கு ரியல் ஹீரோ நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தான் என்பதனை இன்றைக்கு நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உடனே அந்த அரசாணையை கொண்டு வந்து இங்கு ஆர்டினன்ஸ், கவர்னருக்கு ஆர்டினன்ஸ் அனுப்பினோம். அவர்கள் ஒப்புதல் தந்தார்கள். சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டினோம். அவசர கூட்டமாக அங்கே சட்டமாக இயக்கப்பட்டது. அதை கவர்னருக்கு அனுப்பி அதை ஜனாதிபதிக்கு நாங்களே எடுத்து சென்று அங்கே அவருடைய ஒப்புதல் பெற்று மீண்டும் சட்டமன்றத்தை இங்கே கூட்டி சட்டமாக்கினோம். இதுதான் ஜல்லிக்கட்டு இங்கு நடைபெறுவதற்கு மூல காரணமாக அமைந்தது என்பதனையும், இந்த ஜல்லிக்கட்டு இந்த தமிழ் மண்ணில் மீண்டும் நடைபெறுவதற்கு யார் காரணம்? நான் அதை சொன்னேன். ஆனால் மத்திய அரசில் இதே காங்கிரஸ் அரசு இருந்திருந்தால் முடிந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்ததனால் தான் இந்த ஜல்லிக்கட்டு மீண்டும் தமிழக மண்ணில் நடைபெறுவதற்கு அவர்தான் மூல காரணம் என்பதனை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலில் களத்தில் எனக்கு இங்கே வாய்ப்பு தந்து நான் வேட்புமனுவும் தாக்கல் செய்தேன். அப்பொழுது ஒவ்வொரு வேட்பாளர், நான் அதிலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேட்சையாக நின்ற ஒரே வேட்பாளர் நான் தான் தேசிய அளவில். ஆக எனக்கு பதிவு பெற்ற சின்னம் இல்லை. அந்த சுயேட்சைகள் சின்னத்தில் ஏதாவது 3 சின்னங்களை குறிப்பிட வேண்டும். அதன்படிதான் முதலில் வாலி, நம்ம தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்துகிற தினந்தோறும் வாலியை சொன்னால் தினந்தோறும் இதை பயன்படுத்துகிறோமே என்ற நிலை இருக்கும் என்று முதலில் வாலியை சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த பலாப்பழம், இன்றைக்கு இந்த வெற்றி சின்னமாக வீட்டில் இருக்கிற இந்த பலாப்பழத்தை சொன்னோம், குறிப்பிட்டோம். அடுத்து திராட்சை, இந்த திராட்சை கொத்தையும் குறிப்பிட்டு எழுதி கொடுத்தோம். இந்த விசமிகள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? பன்னீர்செல்வம், இன்னைக்கு நாட்டில் ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. எங்கிட்ட பொறிக்க எடுத்து இந்த ஜவா கலாச்சாரத்தில் தேடி தேடி கண்டுபிடிச்சு 6 பன்னீர்செல்வத்தை அங்க வேட்புமனு தாக்கல் யாரு செய்தது? என்ன ஒரு சின்ன பத்தி பகல். கடந்த 4.5 ஆண்டுகளாக முழு ஒத்துழைப்பை நான் தந்தேன். யாருக்கு? அப்போது முதலமைச்சராக இருந்தேன். நான் அந்த கட்சி இணைந்த போது பாரத பிரதமர் அவரிடம் சென்றேன். எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொன்னேன். கட்சி பதவியை மட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். நோ நோ நோ, நீங்கள் உறுதியாக அரசு அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணத்தையும் சொன்னார்கள். நீங்கள் அரசு பணியில் அமைச்சராக இல்லை என்று சொன்னால்
உங்களுடைய பாப்புலாரிட்டியை 3 மாதத்தில் அவர்கள் குறைப்பதற்குரிய பணியை அவர்கள் செய்வார்கள் என்ற அந்த அரசியல் சூழ்ச்சியையும் சொன்னார்கள். நான் ஒத்துக்கொண்டு வந்துதான் இந்த துணை முதலமைச்சர் இருப்பதை ஒத்துக்கொண்டு எனக்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னதனால் ஒத்துக்கொண்டேன். அதுக்கு எந்தப்பட்ட தனி பவரும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. நான் ஏற்றிருக்கின்ற துறைகளுடைய அமைச்சருடைய அதிகாரம் தான் என்பதையும் முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. போட்டுக்கொள்ளலாம் துணை முதலமைச்சர் இருப்பது, அவ்வளவுதான். வேறு எந்த விதமான தனிப்பட்ட அதிகாரம், தனிப்பட்ட அரசாணையை துணை முதலமைச்சர் நிலையில் வெளியிட முடியாது, உருவாக்க முடியாத அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை. என்றாலும் 4 வருஷ காலம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். என்னென்ன ஃபைலில் எப்படி கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் எனக்கு. அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன்.